வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு saree ப்ளவுஸு ஈஸியாக ஒரு பைப்பிங் வச்சு எப்படி ஃபினிஷ் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு கிரேப் மெட்டீரியல் saree. இது சாரியிலே வந்த ப்ளவுஸ் தான், கிரே கலரு. ப்ளெயினாக இருக்குதுன்ட்டு இது தைச்சதுக்கப்புறம் தோணுன ஒரு ஐடியா. நான் கைக்கு வந்து பைப்பிங் கொடுத்ததுக்கப்புறம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா நான் நெக்குக்கும் இந்த பைப்பிங் கொடுத்துருக்கேன். இது எந்த மாதிரி ஈஸியாக தைக்கலாங்கிறது பார்க்கலாம். இது த்ரெட் பைப்பிங் கிடையாது, ஆனால் பார்க்குறக்கு த்ரெட் வச்சு பண்ண மாதிரி நல்ல ஃபினிஷிங்கில் வரும். அது எப்படி ஈஸியாக பண்ணலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். ஊக்குப்பட்டி ஐப்பட்டி எல்லாமே தைச்சி வச்சாச்சு. நெக்கு வந்து நான் அடித்து தான் திருப்பியிருக்கேன், ஏன்னா நான் பைப்பிங் கொடுத்துக்கலான்ட்டு அடித்து மட்டும் திருப்பியிருக்கேன். இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கும். இப்போது இந்த சாரியோட கிளாத்துலேருந்து இந்த மாதிரி சும்மா ஒரு 5 இன்ச் அளவுக்கு கிளாத் இருந்தால் கூட போதும். இந்த கிளாத் வந்து எனக்கு ப்ளவுஸ்லேயே க்ராஸாக இருந்ததுனால அதிலிருந்து கட் பண்ணி எடுத்தது. அதனால தான் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த பைப்பிங் நான் வைக்கிறேன். இப்போ இந்த பீஸில் வந்து நம்ம கிராஸ் பீஸெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கிராஸில் கட் பண்ணிக்கலாம். இப்படி இழுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரைட் எது கிராஸ் எதுன்னு. பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் இழுக்கும்போது நீளமாக வர்ற சைட் பார்த்துட்டு ஸ்கேல் வச்சு லைன் லைனாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு ஸ்கேல் அளவு இருந்தால் போதும். பைப்பிங்க்கு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த லென்த்துக்கு இந்த மாதிரி லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈஸியாக பிகினர்ஸ் கூட இதை தைச்சிக்கலாம், நல்லாவும் இருக்கும். சுடிதார், ப்ளவுஸ் எந்த ட்ரெஸ்க்கு வேணாலும் இந்த பைப்பிங் யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி லைன் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த பீசஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக தான் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஆப்போசிட்டில் வச்சுட்டு இந்த பைப்பிங் இந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறது கூட நான் ரொம்ப விளக்கமாக இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். இப்போ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி கீழேயும் அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வரும். நம்ம வந்து அந்த லைன் தான் நம்ம தைக்க வேண்டியது. அங்கே ஸ்டார்ட் பண்ணி அங்கே முடித்தாதான் நம்மளுக்கு கிராஸ் பீஸ் வந்து சூப்பராக வரும். இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஒரு சைடு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மடித்து அடிச்சுக்கலாம். யூஸ்வலாக நம்ம நெக் பீஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு கிராஸ் பீஸ் அடிப்போம் பார்த்திங்களா, அதே தான். பட் அதில் பைப்பிங் பண்ண போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவும் இல்லை. நம்ம த்ரெட்டு வைக்க தெரியாது, பைப்பிங் நல்லாவே வரமாட்டேங்குது அப்படின்னுலாம் இல்லாமல் இந்த மாதிரி தைச்சி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக நல்லா த்ரெட்டு வைக்கிற மாதிரி சூப்பராக இருக்கும் பைப்பிங்கு. இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தை கீழ் பக்கம் வச்சுக்கோங்க. நம்ம கிராஸ் பீஸோட நல்ல பக்கத்தையும் ப்ளவுஸோட நல்ல பக்கமும் ஒன்று மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கிராஸ் பீஸோட நல்ல பக்கம், ப்ளவுஸோட நல்ல பக்கம். லைட்டாக கிராஸ் பீஸ் ஒரு சைடு மடிச்சுட்டு ப்ளவுஸை விட கொஞ்சம் தள்ளி கிராஸ் பீஸ் வந்து நமக்கு வெளியில் தெரியணும், துணி இருக்குதுன்னு தெரியணும். அந்த மாதிரி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ப்ளவுஸில் ஸ்டிச் போட்டிருப்போம். அதாவது ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம அந்த தையல் அடித்து திருப்பும்போது ஒரு தையல் போட்டிருப்போம் இல்லைங்களா, அந்த தையல் மேலேயே தையல் விழணும். தையல் நம்ம ஓரமாக தான் போட்டிருப்போம், அந்த தையல் மேலேயே தையல் போடுங்க, கரெக்டாக இருக்கும். அதுதான் அளவு. கொஞ்சம் ஸ்லோவாக மெதுவாக அப்படியே தையல் போட்டுக்கிட்டே வந்துடுங்க. லாஸ்ட் வரைக்குமே போட்டு லாஸ்ட்டில் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு தையல் போட்டு விட்டுருங்க. இந்த ஸ்டெப் வரைக்குமே யூஸ்ஃபுல்லாக எல்லோரும் கழுத்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி தான். இதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பிட்டு பாருங்கள், அந்த மடித்து விட்டதையெல்லாம் இந்த மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டு மடிங்க, அவ்வளோதான். நீங்கள் மடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்படியே உருட்டாக பைப்பிங் கிடைக்கும். தெரியலினா கூட உங்களுக்கு வரும். இப்படி இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு அந்த இடத்துல நம்ம மேல் தையல் போட்டுக்கிட்டே வரலாம். தையல் வந்து பைப்பிங் மேலே படாமல் தையல் போடுங்க, அதுதான் நீட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பைப்பிங் மேலே படாமல்
அதே மாதிரி ப்ளவுஸில் தள்ளியும் தையல் வரக்கூடாது. அந்த மாதிரி தையல் ஃபினிஷிங் தான் நம்மளுக்கு ஒரு அழகு கொண்டு வரும். இந்த மாதிரி பைப்பிங் மேலே படாமல் ப்ளவுஸ்லேயும் தள்ளி வராமல் தையல் ஒன்று போல் போட்டுட்டு வந்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி பைப்பிங்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒன் சைடு மடிச்சு அடிச்சதுனால இன்னொரு தையல் எல்லாம் போட வேண்டாம். ப்ளவுஸில் போடணுங்கிறவங்க இன்னொரு தையல் கூட போட்டுக்கலாம். இது வந்து ஹெம்மிங் பண்ணி விட்டாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.